முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், எந்த ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அளிக்கும் காரியத்தில் செலவழிப்பதில் கஞ்சத்தனம் செய்தால் அவர் அதைவிட பன்மடங்கு அதிகமாக அல்லாஹ்வுடைய கோபத்தில் உண்டாகும் காரியத்தில் செலவழிப்பார். எந்த ஒரு மனிதன் உலகத்தை லட்சியமாக கொண்டு ஹஜ்ஜு செல்வதை தாமதப்படுத்தினார்களே ஆனால் அந்த லட்சியம் பூர்த்தியாகும் முன் மக்கள் ஹஜ்ஜை முடித்து கொண்டு திரும்பி வந்துவிடுவதை அவன் பார்ப்பான். மேலும் எந்த ஒரு மனிதன் ஒரு முஸ்லீமுக்கு உதவி புரியும் விஷயத்தில் ஈடுபட பின்வாங்கினால் அவன் ஏதேனும் பாவகரமான காரியத்தில் உதவி அளிப்பதில் சம்பந்தம் ஏற்பட்டுவிடும். அதில் எவ்வித நன்மைகளும் இருக்காது. இதை பற்றி ஹஜ்ஜுடைய தீமைகள் பற்றி விவரமாக ஹதீஸ் இருக்கின்றது. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள். அனைத்து பயான்களையும் பார்த்து பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.